திருவள்ளூர் மாவட்டம் நகர காவல் நிலையம் அருகில் கிழக்கு குளக்கரை தெருவை சேர்ந்தவர் வெங்கடேசன். கூலி தொழிலாளியான இவரது மனைவி புவனேஸ்வரி வீட்டிலேயே துணி தைத்து கொடுக்கும் தொழில் செய்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். குடிப்பழக்கத்திற்கு ஆளான வெங்கடேசன் தினமும் குடித்துவிட்டு வீட்டில் சண்டை போட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றுவிட்டு நேற்று காலை வந்தவர் மாலை வீட்டில் மது அருந்தும்போது மனைவி கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் கையில் வைத்திருந்த மது பாட்டிலை உடைத்து மனைவியை குத்துவதற்காக வெங்கடேசன் முற்பட்டுள்ளார். அப்போது மது போதையில் தவறி கீழே விழுந்த அவர் தான் வைத்திருந்த உடைந்த பாட்டில் கழுத்து பகுதியில் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே வெங்கடேசன் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவள்ளூர் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மஞ்சக்குப்பம் அருகே உள்ள ஆழ்பேட்டை கன்னிக்கோயில் தெருவை சேர்ந்தவர் மோகன். இவர் சிதம்பரத்தில் உள்ள எலைட் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் மோகன் தனது குடும்பத்தினருடன் நள்ளிரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது வீட்டின் எதிர் வீட்டில் வசிக்கும் நபர் மோகனை தொடர்பு கொண்டு அவரது வீட்டின் வெளியே தீப்பிடித்து எறுவதாக கூறினார். இதனால் பதறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து மோகன் பார்த்தபோது வீட்டின் கதவு வெளியே இருந்த ஸ்கிரீன் எரிந்து கொண்டிருந்தது. நள்ளிரவில் மர்ம நபர்கள் மோகன் வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசி சென்றது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் புதுநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சேலத்தில் திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு நாளை நடைபெறுகிறது. நாள் முழுவதும் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள், சொற்பொழிவாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் பேசும் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கட்சி நிர்வாகத்தின் சார்பில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தை பார்வையிட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானத்தில் சேலம் வந்தடைந்தார். அவருக்கு சேலம் விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ராஜகண்ணப்பன், சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் வரவேற்றனர். அதேபோன்று தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் விமானத்தில் சேலம் வந்தார். அவருக்கு காவல்துறை சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அம்பேத்கர் நகர் பகுதியில் அண்மையில் சில நபர்கள் கையில் ஒரு நோட்டீஸுடன் வீடு வீடாக சென்று இந்த நோட்டீஸில் உள்ள நம்பருக்கு போன் செய்யுங்கள், உங்களுக்கு 40,000 வரை லோன் தர தயாராக உள்ளோம் என்று தெரிவித்து பொதுமக்களிடம் நோட்டீஸ் வழங்கியதாக கூறப்படுகிறது. நோட்டீஸில் உள்ள செல்போன் எண்களுக்கு தொடர்பு கொண்ட சிலர் லோன் குறித்து கேட்டபொழுது நீங்கள் இந்தியன் வங்கி கணக்கில் ரூபாய் 860 செலுத்துங்கள், உங்களின் வீடுகளுக்கு எங்களது முகவர்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு லோன் தொகையை கொடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் பலர் இந்தியன் வங்கி கணக்கில் போன்பே மற்றும் ஜிபே மூலமாகவும் நேரடியாகவும் சென்று பணம் செலுத்தியுள்ளனர். பணத்தை செலுத்தியதும் நோட்டீஸில் உள்ள நம்பருக்கு போன் செய்து பார்த்த பொதுமக்கள் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் தங்கள் ஏமாற்றப்பட்டது குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். தற்பொழுது அந்த பதிவு வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மருத்துவர்கள் பற்றாக்குறையை நீக்க விரைவில் மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் வை. முத்துராஜா, சின்னத்துரை, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயலட்சுமி, பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.